இன்னைக்கு நமக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு இடியப்பம் கூடவே வெஜிடபிள் ஸ்டூவாக இருந்துச்சு. இடியப்பத்தோட மாவு அரிசி மாவு எங்கிட்ட இல்லை இருந்துச்சு. அதனால பத்திரியோட மாவு தான் எடுத்தேன். பத்திரி மாவில் கொஞ்சம் புழுங்கல் அரிசி கலந்துருக்கும். அதனால ஆவி ஏறும்போது இந்த இடியப்பம் கொஞ்சம் அமங்கி போயிடுச்சு. அதனால ரொம்ப சின்னதாக தான் செஞ்செடுத்தேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாதம் கூட நான் ரெடி பண்ணி இருக்கிறது நண்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கு. மசாலா ரோஸ்ட்டு. மசாலா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஞாண்டு அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு வேகிறதுக்கு விட்டுருக்கு. அது வேகிறதுக்குள்ளே ஒரு தக்காளி ஒழிச்சு கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற சிம்பிளாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. எண்ணெய்க்குள்ளே கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா வதக்கி இந்த தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக விட்டு மேஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அவ்வளோ மட்டும் போதும். நல்லா அரைச்சி சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி லூஸாக கலக்கி உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். தக்காளிக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூடி சேர்த்து இதே மாதிரி லூஸாக கலக்கி எடுத்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஞண்டு ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. ஆனால் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தக்காளி கறி ஒன்று ரெடி பண்ணி இருக்குது. தக்காளி ஒழிச்சு கறி. அதனால ஞண்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. சாதம் ரெடியாக இருக்குது. மட்டை அரிசி சாதம் தான். இது கூடவே தக்காளி ஒழிச்சு கறி சாதத்துக்கு மேலே ஊற்றி இருக்குது. இந்த ஒழிச்சு கறி கம்மியாக ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது. நிறைய ஊற்றினா ரசல் ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்றி சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஞண்டு சாப்பிட்றதுக்கு இந்த பிளேட்டில் பத்தாது. அதனால செப்பரேட் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஞண்டு ரோஸ்டெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிட்றதுக்காக பால் கஞ்சி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கு. ப்ரௌன் பச்சை அரிசி நல்லா வேக வச்சு அதுக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் கூட நான் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா துருவி விட்டுருக்கு. இது கூடவே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு கேரளா ஸ்டைலு இஞ்சி சம்மந்தி, இஞ்சி, தேங்காய், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்ச சம்மந்தி. அது கூடவே பாசிப்பருப்பு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கு. இது இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட கம்ப்ளீட் ஃபுட்.